ஹை கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு யாங் வந்து எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பாங்க. நான் இப்படி இருக்க நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாண்டடாக தான் போய் விழுந்தா. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, மற்றவங்கள பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டியானா தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும்ல, கண்டிப்பாக வந்துட்டு அப்செட்டாக இருப்பாங்கன்னு அவனுக்கு தோணும். ஸோ என்ன பண்ணுவான்னா, கொரியர் பாய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பொக்கேக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொடுப்பான். ஹீரோன் வந்துட்டு எந்த ஈவெண்ட்டுக்கோ போனது இல்லைல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, நான் அட்ரஸ் மாற்றி வந்திருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை சங்கிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, குட்டி பொண்ணாமம்மா எங்கள் அம்மா தான் சங்கி அப்படின்னு சொல்லுவாளா. சரி நீங்கள் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொண்டு போவான். பொக்கே வந்து கொடுப்பான். இவள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பா, டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதுக்காக தான் ஆறுதலாக வந்துட்டு பொக்கே வந்துட்டு கொடுப்பா. இவளுக்கு ஒன்றுமே புரியாதுன்னா எந்த ஈவெண்ட்லேயுமே நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அம்மா வாங்கிக்கோங்க, பொக்கே உங்கள் பேரில் தானே வந்திருக்கு, ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்க தான் வந்துட்டு இந்த பொக்கே வாங்க சொல்லுவாள். இதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல சமத்தான குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அத்தை வந்துட்டு பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டாங்களே, எல்லாத்தையுமே எண்ணி பார்ப்பாங்க. 10 மில்லியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துருவாங்க. சரி இதை சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் ஹவுஸில் தானே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நைஸாக வந்து நொழிய வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க தான் காட்டுறாங்க, நல்லா அடி வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவாலாம். இங்கே 1 இயருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இடமே கிடையாது, உங்களுக்கு இங்கே ஆஃபீஸே கிடையாது, நீங்களே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் போயிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் ரூமெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, சேஞ்சிங் ரூமெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு ஃபஸ்ட்டு அதுதான் கேட்பா. இல்லை இதுக்கப்புறம் இங்கே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, நோட்டீஸ் ஒட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள யாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வைக்க விட மாட்டாங்க. இப்போ மினி வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போவா. அவளே வந்து ரெஸ்ட் ரூம் போட மாட்டாங்களா, ரொம்பவே கஷ்டமாயிடும். இங்கே பார்க் வந்துட்டு புலம்பிட்டு வருவார். என்னப்பா லிஃப்ட்டை யூஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, இத்தனை ஸ்டெப்ஸ் நான் ஏறி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. 1 இயரை வந்துட்டு இங்கே ரூம் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணவே மாட்டாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மினி வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக இருப்பா. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்டோரேஜ் அப்போ இருக்க ரெஸ்ட் ரூம் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போது மினி வந்துட்டு என்னால் முடியல, அட்லீஸ்ட் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவா போல். கிட்ட தான் இருக்கும் போல் ட்ரெயின் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியான் வந்துட்டு ஹீரோட்ட சொல்கிறான், நம்மளை எதுவுமே அக்செப்ட் பண்ணவே விட மாட்டேறாங்க, வெண்டிங் மிஷின் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் வந்து காஃபி எடுக்க போனால் அதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ தான் டேரி வருவா. டேரி வந்துட்டு ஓஜின்கிட்ட வந்துட்டு பேசுகிறோம். ஓஜின் வந்து இதெல்லாம் என்ன இது சில்லத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஓஜின் என்ன சொல்லுவான், டேரி என்ன சொல்லுவான்னா, சாரி ஓஜின் இதெல்லாம் நான் பண்ணல, இதெல்லாம் காங் பண்ணியிருக்காரு, நான் எவ்வளோ தான் தடுத்தாலும் அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இது மாதிரி பேசிட்டு போவா. இவ்வளோ பார்த்தா நல்லாவே தெரியும்ல, நடி எவ்வளோ தூரம் வேணும் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓஜன் மனசு நினச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சென்று காங் வரான். காங் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பில்டிங்கில் இந்த ஸ்டோரேஜ் ரூமில் உங்களை யாரும் வந்துட்டு விட்டா, ஃபஸ்ட்டு 1 இயராகவே கேன்சல் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்வாரா. இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்க பில்டிங் வந்துட்டு லீஸ்க்கு தான் எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா, இந்த கம்பெனி மூலயமா ஆரம்பித்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் கூட இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், நீ வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்துலேருந்து துரத்த முடியாது. இந்த கம்பெனி எடுத்துருக்க பில்டிங் ஓனர் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோ ஆல்ரெடி பேசியிருப்பான் போல். ஸோ அதையும் சொல்கிறான். அவர் வந்துட்டு பர்மிஷன் விட்டுட்டார். ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது காங் வந்து செம்ம டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் காங் வந்து இப்போ இந்த ரூடாக பேசிட்டு போகிறது எல்லாமே ஹீரோன் வந்து பார்த்துட்டு இருப்பா. இத்தனால அவள் என்ன நம்பிட்டு இருப்பா, காங் வந்துட்டு இங்கே வந்து ஒரு எத்திக்ஸ் கமிட்டியில் இருக்கிறவர் தானே நினச்சிட்டு இருப்பா. இப்போ தானே டேரி ஹஸ்பண்ட் தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக காங் பின்னாடியே போயிட்டு காங்கை பார்த்து பேசுகிறான். எனக்கு இங்கே டேரியோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியவே தெரியாது, நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் புரியுது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாண்டி, ஒரு பிளாக் மணி இருந்துச்சுல்ல, அந்த பிளாக் மணி என்கிட்ட தான் இருக்குது, உங்களை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ காங் கேட்பான், ஓகே உனக்கு தான் இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, அந்த பென் ட்ரைவ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன பென் ட்ரைவ், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். சும்மா நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்லுவான். உனக்கு என்னாச்சும் ப்ராப்ளமா, அப்படியே எல்லாம் மறந்து போன மாதிரி நடிச்சிட்ருக்கேன், உனக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், சப்போஸ் உனக்கு ஏதாச்சும் மறந்துடுச்சு, உனக்கு ஏதாச்சும் வியாதி இருந்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும், அந்த கம்பெனியை விட்டு சீக்கிரம் உன்னை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆல்ரெடி டியான் கம்பெனிலேருந்து ட்ராப் ஆகிட்டா இருந்தாலுமே வந்துட்டு 1 நேரம் இருக்கால, ஸோ அதையும் வந்துட்டு இவ்வளோ தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இவனுக்கு. அப்புறம் அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு போவா. அப்போ பார்க்க சொல்லுவாங்க, உனக்கு மெடிக்கல் செக்அப் எடுக்கணுமா, இப்போ கால் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கால் வந்திருக்கும் போல். இப்படி மெடிக்கல் செக்அப் சொன்னதுக்கப்புறம் டியான் வந்து யோசிக்கிறான், ஏதாச்சும் காங்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிக்கிறான். மெடிக்கல் செக்அப் எடுத்ததுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டு பார்க்குறாங்க. அது வந்துட்டு காங் தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்குறான். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
சம்திங் ராங் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஹைட்டு வெயிட்டு கலரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, பிளட் குரூப் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டூஹிக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இப்போ செக்அப் பண்ணும்போது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏதோ புதுசாக அவங்கள மாதிரியே ஒருத்தவங்களை வந்துட்டு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட சொல்லும்போது காங் வந்துட்டு இது எப்படி இம்பாசிபிள், அது எப்படி இருக்கும், அவள் தானே போயிட்டு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்தாங்க, டூஹி மேடம் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி வந்து ரிசல்ட் அப்படியே வேறு மாதிரி இருக்கும், ஏதோ சம்திங் இதில் வந்து நம்ம நல்லா நோட் பண்ண போல் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே யாங் வந்துட்டு வருவான். ஸோ யாங் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவானோ, இதான் வந்துட்டு டூஹியோட அம்மா, இவங்க வந்துட்டு சன்னோட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வேளை சேர்மன் வந்துட்டு இவங்களோட வீட்டில் இருக்க கூட வாய்ப்பு உண்டு, இவங்களை வந்துட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ரொம்ப படப்படப்பாக இருப்பா. ஏன்னா காங் வந்துட்டு சொல்லியிருப்பார்ல உன்னை மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு இருக்கும்போது அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்பான், என்னாச்சு டூஹி ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்க, என்ன உங்கள் அக்காவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கியாகும் போது இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒரு வேளை வந்து டியான் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டியான் வந்தோடனே கேட்பான், ஏதாச்சும் வந்துட்டு ஓச்சின்ட்ட சொன்னியா, நம்ம ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நம்மளுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம தானே வச்சுக்கணும், எதுவும் சொன்னியா என்ன அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே சொல்லியே, சரி நம்ம இங்கே பேச வேணாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்துட்டு சீக்ரெட் அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போவோம். இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு வந்து செம்மையாக வரும். என்ன இது, நான் தான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே எந்த சீக்ரெட்டுமே கிடையாது, அவங்களுக்குள்ளே என்ன சீக்ரெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து மெடிடேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நான் ஏன் வந்துட்டு டியான் மேலே வந்துட்டு கோப்படுறேன்னா இல்லை வந்துட்டு அவன் மேலே ஜெலஸ் ஆகிறானா தெரியல, எதுக்கு வந்துட்டு அவன் டூஹிகிட்டே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சின் வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு தான் இருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜின் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் வந்து தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து டேரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது புதுசாக இன்வெஸ்டர் வந்துட்டு தேடுறாங்களா அப்படின்ட்டு. ஆமாம் காங்க சொல்லுவான், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு, ஓஜின் வந்துட்டு எங்கேயும் ஒரு பணக்கார வீட்டை பையன் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்கும் போது இவன் நக்கலாக சிரிக்கிறான். இன்வெஸ்டர் தானே ஏதோ பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சிரிக்கிறான். என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த லேடி இருப்பாள் பாஸ் லேடி, அவ்வாறா வந்து பார்த்தா இவன் தான் எதுவுமே பண்ண மாட்டானே, வீட்டில் ஒரு வேலை கூட பண்ண மாட்டானே, அப்படியே கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கான். வீலாம் பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. இதை பார்த்துருமே செம்மையாக கோவம் வருது. இவனா சங்கி மாதிரி நான் நல்லவெல்லாம் என்ன. ஸோ என்ன பண்ணுறா, பட்டார்னு ஒரு அடி அடிச்சு என்னோட வீடை வச்சுருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வீடை இப்படி மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தண்டை சொல்லுன்னு திட்டுறா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படியே அநேக்கா காஃபி குடிச்சிக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துட்டு ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே கை காமிச்சிட்டு இருக்கான். இவனுக்கா விதின்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். தேவை தான் இவனுக்கு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜினுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடச்சிருக்காங்க. அவர் பேர் ஹான் போல். இதை கேட்டுமே டீமுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ணலாம், திருப்பி 1 இயர் திருப்பி லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ டியான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ டியான் சொல்கிறான், நீ பண்ணுறதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு ஓஜின், பரவாயில்ல நான் இருந்தாலுமே இந்த மாதிரி காமெடியாக பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா கையை வச்சு சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா சோறுங்க வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான் போல். ஸோ அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கான். அம்மா நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டூஹி மாதிரி வந்துட்டு கிளம்பி போகிறான். அந்த ஷேரோஸில் தானே பாட்டி இருக்காங்க. சோறுங்க வந்தாலுமே ஒரு ஆசை பசையெல்லாம் கட்டிலாம் பிடிக்கவே இல்லைங்க. ஓ வந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. டூஹியை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், எனக்கு பிரச்சனை இல்லடி, என்கிட்ட தான் இவ்வளோ காசு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி நக்கலாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றான் சோருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே கோப்பையர் சோருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே ஹலோ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கொடுக்குறான். வாங்க நம்ம ரெண்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சமைச்சிட்டு இருப்பாங்களே. அப்போ ஹீரோயின் மேலே வந்துட்டு பவுட்ரு வந்து பட்டுரும், பேக்கிங் பவுட்ரு. ஸோ அதை வந்துட்டு ஹீரோ வந்து துடைப்பான். டக்குனு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடும். டக்குனு என்ன பண்ணுவோன்னா கை எடுத்து விட்டு ஓடிடுவா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்துட்டு சமைச்சிட்டு இருப்பாங்களே. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்பான், உங்கள் ஆன்ட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டூஹி ஆன்ட்டி அவங்களா, அவங்க வந்துட்டு ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியும், பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, மற்ற கேரக்டர்லாம் எப்படி அப்படிங்கும்போது அவங்களா, அவங்க வந்துட்டு காலையிலலாம் நல்லா பேசுவாங்க, நைட் ஆகிட்டா பத்திரக்காளி மாதிரி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு டூஹி ரியலாக இருப்பாள். ஸோ அவளை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு யாரை பிடிக்கும், எங்கள் ஆன்ட்டிக்காக தான் பண்ணுறீங்களா, டூஹி ஆன்ட்டிக்காகலாம் பண்ணுறீங்களாங்கும் போது ஆமாம் அவங்க டூஹி ஆன்ட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சோருங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறான். அவங்களுக்கு வந்து சனிக்கு பிடிக்குதா டூஹிக்கு, ஜஸ்ட் டூஹிங்கிறது பேர் மட்டும்தான், அம்மாவை தான் அங்கிளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாமே தெரியுது. ஜாலியாக இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வச்சு நம்ம வந்துடுவாங்க. யார் அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி டூஹியோட அக்கா பொண்ணுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா ரொம்பவே க்யூட்டாக இருக்கா டூஹி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கிள்ளிட்டு அப்படியே ஓஜின் கிட்டே போயிட்டு சீக்கிரமாக நீ இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைய வந்து நீங்கள் பெற்று கொடுறா அப்படிங்குவாங்க. ஓஜினுக்கு ரொம்ப வெக்க வந்துடும். அம்மா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓஜின் வந்து கேட்பான். இந்த சீரியஸ்லேயே வந்து ரொம்ப கல்ல கப்படம் இல்லை, ஹீரோயினுக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஜின் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும்.
நாளைக்கு வந்துட்டு ஹானுங்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு அழகான ப்ரெட்டியான ட்ரெஸ் வந்துட்டு ஹீரோ வந்து கொடுத்துருப்பான். நாளைக்கு அவங்க வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும்ட்டு. ஹீரோயின் வந்துட்டு இந்த ட்ரெஸ் நான் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஏமா நல்லா தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்க வந்து சேர் அப் பண்ணுவாள். சரின்னு அதுக்கப்புறம் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி அம்மா நாளைக்கு அந்த ட்ரெஸ் தான் போட்டு வர போகிறாங்க, சாரி டூஹி ஆண்டி அந்த ட்ரெஸ் தான் போட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா மின் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டுருப்பான். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வரும். என்ன இது ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஒழுங்காக வேலை பார்க்காம என்ன சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அப்போ மீன் என்ன சொல்லுவானா, வீட்லேயே வேலை வாங்குறேன் இங்கேயே வேலை வாங்குறேன், எனக்கு டைம் படிக்கிறப்ப தான் சாப்பிட முடியும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அளவாக சாப்பிடு, ரொம்ப சாப்பிடாத, உங்ககிட்ட உருப்பின விஷயமே நீ கொஞ்சம் அழகாக இருக்கா அவ்வளோதான், மற்றபடி உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. வர கஸ்டமரை வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான பாய் வேணும், அதுக்காக தான் நான் நீங்கள் வச்சுருக்கேன், சாப்பிட்டு பெருத்த பண்ணி மாதிரி பெருத்து போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு போவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அழைக்க வரும்போது ஹீரோயின் பயங்கர ப்ரெட்டியாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாள். இதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே வந்து ஸ்டன் ஆகிடுவான். ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போவாங்க, ஃபங்க்ஷன் எடுக்கிற ஹோட்டலுக்கு போவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ ஏன் வந்துட்டு கம்பெனியோட மாடலாக இருக்கா, எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியான பக்கம் பிஏ வந்திருப்பார். பிஏ கிட்ட வந்து கேட்பான் எதுக்கு வந்திருக்கீங்க, எங்கள் அக்காவுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்களாங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டூஹியை பார்க்க வந்தேன், டூஹி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட கேட்கும்போது இல்லை அவங்க வந்துட்டு இந்த இன்வெஸ்டருக்காக பார்க்க போயிருக்காங்க ஹான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த இன்வெஸ்டரை அரேஞ்ச் பண்ணதே உங்கள் அக்கா தான், அவன் கொஞ்சம் மோசமானவன், அவனால் வந்து டூஹிக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது கேட்டுமே டியான் வந்துட்டு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட்டு அந்த ஹோட்டலுக்குமே வந்துடுவாங்க, ரெண்டு பேரும் ஹாப்பியாக வருவாங்க. அப்போ அவங்க பார்க் கூட இருப்பார் போல். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை ரொம்பவே வந்துட்டு சன்னியாக இருக்கிற நம்ம டூஹியை வந்துட்டு ரொம்ப எல்லாரும் வந்துட்டு பேருமையாக சொல்லுவாங்க. அப்போ பார்க்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி டியான் ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அழகு, சொல்லப்போனால் 1 இயரில் இருக்கவங்க எல்லாருமே அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவார். அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே போவானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உள்ளார போயிட்டு இருக்கும்போது பார்க்கும் ஹீரோயின் தான் உள்ளார போவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, டூஹி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொல்லும்போது சரி உங்களை விஐபி கார்டு உங்களை இந்த பக்கம் கூப்பிட்டாங்க மேடம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ பார்க்கும் போவார். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, பார்க்கு ஏன் இல்லைங்க, உங்களை வந்துட்டு கூப்பிட்றதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவாள். பார்த்தீங்கன்னா அங்கே டேரி தான் இருப்பாள். டேரியை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. உடனே வந்து பாப்பா என்ன இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்துட்டு ஒன்று ஒரு முறை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நான் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா டியான் ஓடி வந்துட்டுருப்பான். வந்து ரிசப்ஷன் ஒரு பொண்ணு இருப்பாள், அவட்ட தான் கேட்பான் 1 இயர் உள்ள வந்தவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து கேட்பான். அப்போ டேரியை தான் நெக்ஸ்ட்டு காட்டுறேங்க, நான் உன்னை இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன், அப்போ இந்த மாதிரி தான் ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், என்கிட்ட உனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஐ தான், கண்ணில் வந்துட்டு ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை பார்க்கும்போது நம்ம கேட்டதெல்லாம் வந்துட்டு செய்கிற ஒரு அடிமை மாதிரி தெரியும், ஆனால் இப்போ அந்த கண் அப்படி தெரியல, பார்க்க வேறு மாதிரி தெரியுது, ரொம்ப திமிர் பிடிச்ச கண்ணை மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இங்கே சங்கி கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பா. போ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணு, உனக்குள்ள பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி இரு, சும்மா நல்ல மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேரி போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு ஹான் இருக்கானா, அவன் ஆல்ரெடி டூஹி அவனுக்கு தெரியும் போல், டூஹி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வா டூஹி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்பான், உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டூஹியை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எது டூஹியை தெரியுமா, அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வலிஞ்சு பேசிட்டு இருப்பான். இவன் தான் அந்த இன்வெஸ்டர் ஹான் போல், அவனுக்கு ஆல்ரெடி டூஹியை தெரியும் போல், அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது இல்லாமல் அவங்க கூட ஸ்லீப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து தப்பானதுக்கு போவான். ஹீரோயின் வந்து தள்ளி போவாளா, இதெல்லாமே தேடி தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஆனால் விட மாட்டா. ஹீரோயின் வந்துட்டு வலுக்கட்டாயமாக வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.